என் வீட்டு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன கீரை வகைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து மல்டி விட்டமின் கீரைங்க, அதாவது தவசி கீரை. இந்த தவசி கீரையில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்க செய்யும். இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இதை கொடுக்கலாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது பருப்பு கூட அந்த மாதிரி வச்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் கண்களுக்கு ரொம்ப நல்லது. இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 2 கீரையும் போட்டு நான் பொரியல் செய்வேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக. பருப்பு கூடயும் போட்டு வைக்கலாம். இது வந்து புளிச்சக்கீரைங்க. இந்த புளிச்சக்கீரையில் கேன்சர் செல்களெல்லாம் அழிக்கிற தன்மை இருக்குது. அதனால் இதையும் நல்லா வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து புளிச்சக்கீரையோட பூங்க. இது கீரையில் தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ருசி. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை பசலை கீரைங்க. இந்த கீரையிலையும் அதிக சத்துக்கள் நிறைந்து இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கரும்பு முருங்கை. இந்த கரும்பு முருங்கை வந்து கீரையில் வந்து ரொம்ப அதிக சத்து இருக்குது. இந்த கீரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக. இது வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவேன், நெய்யும் காய்ச்சுவேங்க. இது வந்து சிகப்பு பசலை. இந்த தண்டு வந்து சிகப்பாக இருக்கும். இதோட இலையும் ஒரு நேரம் சிகப்பாக வருங்க. கீரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை இருக்கும். வந்து அரைக்கீரை மாதிரி நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாங்க. இது வந்து மாயன் கீரைங்க. இந்த மாயன் கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குன்றாங்க. இதில் வந்து நம்ம காம்பை உடச்சோம்னா பால் வரும். அதனால் அந்த காம்பை மட்டும் எடுத்துடணுங்க, இலையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து பொரியலாகவும் செய்யலாம், பருப்பு கூடையும் போட்டு செய்யலாம், டீயாகவும் போட்டு குடிக்கலாம். மூலிகை செடியில் இதை காமிக்காமல் விட்டுட்டேங்க, மறந்து போச்சு. இது வந்து மின்ட்டு துளசி. தொண்டை கரகரன்னு இருக்கும்போது இதை வந்து ஒரு 4 இலையை பிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த விக்ஸ் வாசனை இருக்கும், தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு தொண்டை கரகரன்னு இருக்கும்போது ஹார்ட் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தாங்க இருக்கும்.